வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்? CSNET PHS சீரிஸ் கோஆர்டினேஷன் கெமிஸ்ட்ரி டாபிக்ல கொஸ்டின் நம்பர் 12 என்ன கொடுத்துருக்காங்க? The term symbol for ground state of nitrogen atom is கிரவுண்ட் ஸ்டேட்ல இருக்கிற நைட்ரஜன் ஆட்டத்தோட டேர்ம் சிம்பிள் கேட்டிருக்காங்க. டேர்ம் சிம்பிள் கொடுத்துருக்காங்க. அதை எப்படி கண்டுபிடிக்கலான்னு பார்க்கலாம். ஆப்ஷன் 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் டேர்ம் சிம்பிள் கண்டுபிடிக்கிறதுக்குரிய ஃபார்முலா இதுதான். என்னது? 2s plus 1 LJ. 2s plus 1ங்கிறது ஸ்பின் மல்டிப்ளிசிட்டி. அதில் இருக்கிற எஸ்ஸுக்கு என்ன மீனிங்கு? டோட்டல் ஸ்பின் குவாண்டம் நம்பர். எல்னா டோட்டல் ஆர்பிட்டல் ஆங்குலர் மொமெண்டம். ஜேங்கிறது டோட்டல் ஆங்குலர் மொமெண்டம். இப்போ இந்த டேர்ம் எல்லாம் கண்டுபிடிச்சிட்டோன்னா நம்ம டேர்ம் சிம்பிள் கண்டுபிடிச்சிடலாம். இப்போ எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் ஆஃப் நைட்ரஜன் நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க? நைட்ரஜன் ஆட்டத்துக்கு தானே கேட்டிருக்காங்க. அதனால நைட்ரஜனோட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் பார்க்கும்போது நைட்ரஜன் வந்து அதோட அட்டாமிக் நம்பர் 7. இப்போ 1s2 2s2 2p3 மொத்தம் 7 வருது. இப்போ we can consider only 2p3 மட்டும் தான் எடுக்கணும். எதனாலனா க்ளோஸ்டு செல்ஸ்லாம் கான்ட்ரிபியூட் ஆகாது, க்ளோஸ்டு செல்ஸ்லாம் வராது. நம்ம வந்து அவுட்டர் ஷெல்லில் இருக்கிற இந்த எலக்ட்ரான் மட்டும்தான் நம்ம டேர்ம் சிம்பிள் கண்டுபிடிக்கிறதுக்கு யூஸ் பண்ணுறோம். அப்போ 2p3 மட்டும் யூஸ் பண்ணுறோம். சரியா? இப்போ ஃபஸ்ட்டு ஹான்ஸ் ரூல் அப்ளை பண்ணி இப்போ வந்து ஆர்பிட்டாலில் எலக்ட்ரானை ஃபில் பண்ணுறோம். p3 கான்ஃபிகரேஷன் 1 2 3 மொத்தம் 3 எலக்ட்ரான் ஃபில் ஆகுது. இது கீழே இருக்கிறது எல்லோட வேல்யூ. எல்லுன்னா என்ன பார்த்தோம்? ஆர்பிட்டால் ஆங்குலர் மொமெண்டத்தோட வேல்யூ கீழே. இப்போ ஃபஸ்ட்டு நம்ம டேர்ம் சிம்பிளில் என்ன கண்டுபிடிக்கணும்? 2s plus 1 ஸ்பின் மல்டிப்ளிசிட்டி கண்டுபிடிக்கணும். ஸ்பின் மல்டிப்ளிசிட்டி கண்டுபிடிக்கணும்னா ஃபஸ்ட்டு எஸ் வேல்யூ தெரியணும். எஸ்ங்கிறது ஸ்பின்னு. இப்போ வந்து ஸ்பின்னுங்கிறது அந்த எலக்ட்ரான் எப்படி ஃபில் ஆகிருக்கு, அதாவது பேரலாக இருக்கா, அதாவது பேராமேக்னெட்டிக் டயமேக்னெட்டிக்னு பார்ப்போம்ல. அதாவது ரெண்டும் பேராக இருக்கா இல்லைன்னா சிங்கிளாக இருக்கான்னு பார்ப்போம். சிங்கிளாக இருந்துச்சுன்னா அதோட ஸ்பின் வேல்யூ வந்து ஹாஃப்னு சொல்லுவோம். பேராக இருந்துச்சுன்னா என்ன ஆகும்? 0 ஆயிரும். ஏன்னா சிங்கிளாக வந்து இருந்துச்சுன்னா அதோட வேல்யூ வந்து ப்ளஸ் ஹாஃபு. அது ஆப்போசிட்டில் இருந்துச்சுன்னா அதோட வேல்யூ மைனஸ் ஹாஃபு. இப்போ ரெண்டும் ப்ளஸ் ஹாஃபும் மைனஸ் ஹாஃபும் ரெண்டும் பேர் ஆகும்போது 0 ஆயிரும். இதுவே பேரிங்காக இருந்துச்சுன்னா இதில் வந்து எல்லாமே சிங்கிள் அன்பேர் தான். எல்லாமே அன்பேராக இருக்கிறதுனால அதோட வேல்யூ வந்து என்னது? எஸ்ஸோட வேல்யூ, ஸ்பின்னோட வேல்யூ வந்து ஹாஃப். ஸோ 3 there are 3 அன்பேர்ட் எலக்ட்ரான்ஸ் இருக்கிறதுனால எஸ் ஈக்குவல் டு half plus half plus half. ஸோ டோட்டலி 3/2 வந்து நமக்கு கிடைக்கும். எஸ்ஸோட வேல்யூ கிடைச்சிட்டு இந்த எஸ்ஸோட வேல்யூ ஸ்பின் மல்டிப்ளிசிட்டியோட ஃபார்முலா என்னது? 2s plus 1ல அப்ளை பண்ணுறோம். 2 into 3/2 plus 1 we get 4. இது எதுவும் கேன்சல் ஆயிரும், we get 4. அப்போ ஸ்பின் மல்டிப்ளிசிட்டி வேல்யூ வந்து நம்ம 4ன்னு கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ ஆப்ஷனில் பார்க்கும்போது ஆப்ஷன் பி அண்ட் டியில் மட்டும்தான் ஸ்பின் மல்டிப்ளிசிட்டியோட வேல்யூ வந்து என்னது இருக்குது? 4 இருக்குது. அப்போ ஆப்ஷன் ஏ அண்ட் சியை நம்ம ஒமிட் பண்ணிடலாம். அதாவது அதை வந்து நம்ம கன்சிடர் பண்ண தேவையில்லை. பியும் டியை மட்டும் பார்த்தா போதும். அடுத்த டேர்ம் என்ன கண்டுபிடிக்கணும்னா எல் வேல்யூ என்னன்னு பார்த்தோம்? ஆர்பிட்டால் ஆங்குலர் மொமெண்டம்னு பார்த்தோம். டோட்டல் ஆர்பிட்டால் ஆங்குலர் மொமெண்டம். இப்போ எல் கண்டுபிடிக்கிறதுக்கு இதே தான். அதே ப்ரீ ஆர்பிட்டாலில் நம்ம கீழே இந்த எல் வேல்யூ இருக்குல்ல, இப்போ எல்லாமே அன்பேர்ட் எலக்ட்ரானாக இருக்குது. இப்போ எல்லாத்தையும் நம்ம வந்து கூட்டும் போது என்னது? +1 0 -1. இப்போ -1 கேன்சல் ஆயிரும், 0 ஆயிரும். இப்போ இந்த எல் வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு டேபிள் நம்ம பார்த்துருக்கோம் ஏற்கனவே. இப்போ எஸ்ஸோட வேல்யூ, அதாவது டேர்ம் வந்து எஸ்ஸாக இருந்துச்சுன்னா எல் வேல்யூ வந்து 0 இருக்கும். பிஆ இருந்துச்சுன்னா 1 இருக்கும். டிஆ இருந்துச்சுன்னா 2 இருக்கும். எஃப்ஆ இருந்துச்சுன்னா 3 இருக்கும். அப்போ எல்லோட வேல்யூ 0னா அது என்ன டேர்மில் வரும்? எஸ் டேர்ம் வரும். ஸோ இதில் நம்மளுக்கு ஆன்சர் என்னது வந்திருக்கு? 0 வந்திருக்கு. எல் வேல்யூ 0 கரஸ்பாண்டிங் டு த சிம்பிள் எஸ் சிம்பிள். ஸோ நம்மளுக்கு ஆப்ஷன் பார்க்கும்போது ஆப்ஷன் டியில் தான் எஸ் இருக்குது. ஸோ ஆப்ஷன் டி ஆன்சர் நமக்கு வந்து கன்ஃபார்ம் பண்ணிடலாம். இருந்தாலும் நம்ம ஜே எப்படி கண்டுபிடிக்கணும்னு பார்ப்போம். டோட்டல் ஆங்குலர் மொமெண்டம் ஜே. இப்போ ஃபார் ஹாஃபில் ஷெல்னு இருந்து ஹாஃபில், ஏன்னா இதில் வந்து மொத்தம் 6 பி ஆர்பிட்டலில் வந்து மொத்தம் 6 இது மேக்ஸிமமாக ஃபில் பண்ணலாம். ஆனால் இதில் வந்து 3 ஹாஃப் ஃபில்டாக இருக்கா. அப்போ ஹாஃப் ஃபில்லாக இருந்தால் ஜே வந்து நம்ம எப்படி எழுதுவோம்னா ஜே இஸ் ஈக்குவல் டு எல் ப்ளஸ் எஸ். இதுதான் இதோட ஃபார்முலா. இந்த இதில் நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு எல்லோட வேல்யூ எஸ்ஸோட வேல்யூ தெரியணும். எல்லோட வேல்யூ என்னது? 0. எஸ்ஸோட வேல்யூ வந்து என்னது? 3/2. நாட் ஸ்பின் மல்டிப்ளிசிட்டியோட வேல்யூ போடக்கூடாது. 2s plus 1ஓட வேல்யூ வந்து 4, அது போடக்கூடாது. எஸ் வெறும் எஸ்ஸோட வேல்யூ 3/2ங்கிறது இதில் போடும்போது நம்ம
நம்மளுக்கு வெறும் 3/2 வந்து ஜேயோட வேல்யூ கிடைக்கும். அப்போ மொத்தத்தில் நைட்ரஜன் டேம் சிம்பிள் என்னது 4s 3/2. அப்போ ஆப்ஷன் டி தான் இதோட ஆன்சர். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.